அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய ரெசிபி என்னென்னா பன் தோசை தாங்க செய்ய போகிறேன். நல்ல சாஃப்டாகவும் புசு புசுன்னு வந்துச்சு. அதே சமயம் அதுக்கு சூப்பரான காம்பினேஷனில் நான் வந்து தேங்காய் சட்னி இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறேங்க. ரெண்டுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு டிஃபன் ரெசிபியாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிறேங்க. இது வந்து 250 கிராம் இருக்கும். 1 கப் பச்சரிசிக்கு 1 ஸ்பூன் நான் வந்து வெந்தயம் சேர்த்து 2 தண்ணி ஊற்றி நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 4 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சிடலாங்க. பச்சரிசி நமக்கு வந்து சீக்கிரமே ஊறி வந்துடும். கரெக்டாக நான் வந்து ஒரு 4 மணி நேரம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக ஒரு 4 மணி நேரத்துலேயே நமக்கு நல்லா வெந்தயமும் அந்த அரிசியும் ஊறி வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ஊறி வரும்போது தான் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். நம்ம 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இந்த சமயத்தில் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா 1 கப் பச்சரிசி எடுத்தோம். அதுக்கு வந்து 1 கப்பு நான் வந்து வெள்ளை அவல் எடுத்து ஒரு பவுலில் போட்டுடுறேன். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். உங்களுக்கு சீக்கிரமே இந்த அவல் ஊறி வந்துடுங்க. நம்ம அவல் ஊறினதுக்கப்புறம் எல்லாம் நம்ம மாவு அரைச்சி ரெடி பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு ஊறி வந்துருக்கு. இப்போ இந்த சமயத்தில் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சுருந்த பச்சரிசி எடுத்து நான் வந்து சேர்த்துக்கிட்டு அவளையும் எடுத்து ஃபஸ்ட்டு சேர்த்து ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 பல்ஸ் விட்டுக்க போகிறேன் நான். ஏன்னா அரிசி கொஞ்சம் அரைகிறதுக்கு உங்களுக்கு நேரம் எடுக்குங்க. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அரிசி வந்து நமக்கு குறைன்னு இருக்க பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ இந்த சமயத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்னா ஊற வச்சுருந்த வெந்தயத்தை எடுத்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்து நீங்கள் அரைக்கும்போது தான் நல்லா அந்த குழக்குழப்பு தன்மையோடு நம்ம உளுந்து சேர்க்காதையே அந்த அளவுக்கு உங்களுக்கு உளுந்து சேர்த்தா மாதிரியே நமக்கு வந்து மாவு வருங்க. அதோடைய 1 கப்பு நான் வந்து துருவிய தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு நமக்கு தேங்காவும் இந்த வெந்தயமும் போட்டோடனே நல்லா புஃப்னு வந்துருக்கு பாருங்கள். நம்ம உளுந்து போட்டு அரைச்சா மாதிரியே இருக்கும். அப்படியே இந்த தோசை வந்து அவ்வளோ சாஃப்டாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதில் நிறைய தண்ணி காட்டிடாதீங்க. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நான் வந்து தூள் உப்பு சேர்த்து மாவை கரைச்சிடுறேன். இந்த மாவு வந்து நான் நைட்டு வந்து ஒரு 9 மணிக்கு நான் வந்து அரைச்சிட்ருக்கிறேங்க. நம்ம விடிய காலையில் பார்க்கலாம். நல்லா அரைச்சி மூடி வச்சிடணும். நம்ம வந்து விடிய காலையில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு புளிச்சு வந்திருக்கும். பாருங்கள், நமக்கு ரொம்பவும் புளிக்காத ரொம்பவும் புளிக்காமல் இல்லாத நமக்கு வந்து கரெக்டான ஒரு பதத்தில் புளிச்சு வந்திருக்குங்க. இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. பாருங்கள், மாவை மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம வச்சிடலாம். இப்போ அதுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி வந்து நான் வந்து சட்னி ரெடி பண்ண போகிறேங்க. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஒரு 1/2 கப்பு இருக்கும் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் அதோடு சேர்த்துக்கலாங்க. காரம் உங்களுக்கு கூட குறைச்ச தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டாக இஞ்சி சேர்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டு நம்ம செய்யும்போது இதே ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்குங்க. சட்னி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. தூள் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம். நம்ம எப்போயுமே தேங்காய் போட்டு அரைக்கும் போது இந்த மாதிரி 2 பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு நீங்கள் பொட்டுக்கல்ல போடும்போது நல்லா நைஸாக நமக்கு வந்து அரைஞ்சி வந்துடும். அதோடைய 1 கப்பு நான் வந்து பொட்டுக்கல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு சட்னியை அரைச்சிட்டேன். ஃபைனலாக ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. கடுகு பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை மட்டும் போட்டு நம்ம தாளித்து ஊற்ற வேண்டியது தான். கம்மன்னு வாசனையோட அருமையான டேஸ்ட்டில் எனக்கு வந்து சட்னி ரெடி பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இரும்பு தோசைக்கல்ல ஸ்டவ்வில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு ஒரு கரண்டி மட்டும் எடுத்து மேலே போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். மூடி போட்டுடலாங்க. நீங்கள் மாவு ஊற்றின உடனே கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை வந்து நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க. கருக விட்டுறக்கூடாது. பாருங்கள், நம்ம எடுக்கிறதுக்கும் கரெக்டாக வரும். இந்த மாதிரி கருக விட்டுறாத பொன்னிறமாக பார்த்து நம்ம எடுத்துட வேண்டியதாங்க. அவ்வளோதான். இருக்கிற மாவு எல்லாத்தையும் நமக்கு எத்தனை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஊற்றி எடுத்துக்க வேண்டியது தான். இன்றைக்கி வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக நான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்து சொல்லவே தேவையில்லைங்க. அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக இருந்தது. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நான் செகண்ட் தோசையும் அதேமாதிரி எடுத்துகிட்டேன். இப்போ இதுக்கு நான் ஆல்ரெடி கார சட்னி நான் வீட்டில் அரைச்சி எடுத்து வச்சுருந்தேங்க. உங்களுக்கு தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும், கார சட்னியும் அதேமாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் 2 சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லை. அதோடய ஒரு கார சட்னி ஒரு 2 ஸ்பூன் வச்சு நம்ம இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கையில் எடுக்கும்போதே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குதுங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு மாவு சரியான ஒரு பதத்தில் புளிச்சு நல்ல சூப்பராக வந்திருக்கு நமக்கு வந்து தோசை. அப்படியே பிக்கும் போது நமக்கு வந்து மேலேசாக அப்படியே வந்துச்சு. இந்த சட்னியோட தொட்டு இன்றைக்கி வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.